தமிழகத்திலேயே மிக உயரமான சோலையாறு அணையுடைய வியக்க வைக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சோலையாறு அணை கோவை மாவட்டத்துடைய ஆனைமலையில் இருக்கக்கூடிய மலைவாசஸ்தலமான வால்பாறையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இது ஆசியாவிலேயே 2வது ஆழமான அணை. சோலையாறு அணை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்துடைய முக்கிய நீர்த்தேக்கமா இருக்கு. இந்த நீர்த்தேக்கத்துல உள்ள உபரி நீர் பரம்பிக்குளம் நீர்த்தேக்கத்தை போய் அடையுது. 1965ஆம் ஆண்டு சோலையாறு அணை திறக்கப்பட்டது. சோலையாறு அணை நீளம் 6ல இருந்து 7 கிலோமீட்டருக்கு கொண்டது. இதுடைய மொத்த கொள்ளளவு 150.2 மில்லியன் கனமீட்டர். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்துல முக்கிய அணைகளா சோலையாறு அணை, கீழ் நீராறு அணை, மேல் நீராறு அணை இருக்கு. இந்த ஆத்துக்கு குறுக்க அணை கட்டுற பணி 1961 தொடங்கி 1971 முடிக்கப்பட்டிருக்கு. இந்த சோலையாறு அணையுடைய நீர்பிடிப்பு பகுதி 72 சதுர கிலோமீட்டர், நீராறு அணை 39 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது மாதிரி வால்பாறைக்கு சுற்றுவட்டார பகுதியில் பெய்யக்கூடிய மழை அங்கங்கே இருக்கக்கூடிய ஆறு வழியா சோலையாறு அணைய வந்தடையுது. நல்ல உயரமா கம்பீரமா இன்னைக்கும் சோலையாறு அணை காட்சி அளிக்குது. இங்க சோளக்காடுகள் அதிகம் இருக்கிறதுனாலையும் அது மத்தியில கட்டப்பட்டதுனாலையும் இந்த அணைக்கு அதே பேரை வச்சிருக்கிறாங்க. மேல் நீராறு அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை சுரங்க கால்வாய் வழியா சோலையாறு அணைக்கு அனுப்பக்கூடிய வசதியும் இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகளிலேயே உயரமான அணை சோலையாறு அணை. இதோடைய நீர்மட்டம் 160 அடி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அணைகள்ல இது ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இங்கு சோளக்காடுகள் நிறைஞ்ச அடர்ந்த வனப்பகுதியில் உருவாக்கக்கூடிய சுனை, சிற்றோடை, நீரூற்றுகள், சிற்றாறுகள் இது எல்லாமே இணைஞ்சு கட்டமலை அப்படிங்கிற இடத்துல நீராறு அப்படிங்கிற ஆத்த உருவாக்குது. சுரங்கத்துல இருந்து ராட்சத குழாய் மூலம் அதிக வேகத்துல வரக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி மானாம்பள்ளி நீர்மின் நிலையத்துல மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. மின்சார உற்பத்திக்கு பிறகு வெளியேற்றப்படக்கூடிய தண்ணி பரம்பிக்குளம் அணைக்கு போகுது. கிட்டத்தட்ட சுற்றுலா தலம் போலதான் பார்க்கப்படுது. எங்கெங்க இருந்து இல்லாமோ இங்க வந்து சுற்றுலாவாசிகள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அந்த அணையில இருந்தே பிடிச்ச மீன் நமக்கு பொரிச்சு தர்றாங்க. என்ன கொஞ்சம் ரேட்டு தான் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா டேஸ்ட் அதை விட கூட இருக்குது. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல நீங்க தாராளமா வாங்க, வந்து இந்த சோலையாறு அணையை பார்த்துட்டு போங்க.